இனி என்னால இருக்க முடியாதுடா. கண்ணீர் விட்டு கதறும் முத்து. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தற்போது நடத்தப்பட்ட டாஸ்க் அனைத்தையும் பிக் பாஸ் நிறுத்தியுள்ள நிலையில் முத்து தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். பிரபல ரிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமானது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் செல்கின்றது. இந்த வாரத்தில் பிக் பாஸ் வீட்டில் தலைவராக விஷால் இருந்து வருகின்றார். குறித்த நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் 5 வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் கடும் மோதல் நிலவி வருகின்றது. இந்த வாரம் நாமினேஷன், ப்ரீ பாஸ், கேப்டன்சி இரண்டுக்கும் டாஸ்க் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை சிலர் விட்டுக் கொடுத்து விளையாடியுள்ளனர். முத்து அவ்வாறு விளையாடியதால் பிக் பாஸ் அதிரடியான முடிவு ஒன்றினை எடுத்துள்ளார். மேலும் தன்னால் இருக்க முடியாது என்றும் தான் செய்த தவறுக்காக பிக் பாஸிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் வடித்துள்ளார். டபுள் எலிமினேஷன் இல்லை. இந்த வாரம் வெளியே போவது இவர்தான். பிக் பாஸ் 8ஆம் சீசன் தற்போது 75 நாட்களை கடந்துவிட்டது. இறுதிக்கட்டத்தை நெருங்கிய நிலையிலும் போட்டியாளர்கள் சீரியஸாக விளையாடாமல் இருந்து வருவது பிக் பாஸ் டீமுக்கே கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதனால் பிக் பாஸ் தொடர்ந்து போட்டியாளர்களை எச்சரித்து வருகிறார். அதையும் போட்டியாளர்கள் மதிப்பதாக இல்லை, விட்டுக் கொடுத்து டாஸ்க்குகளில் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். இன்று நடந்த கேப்டன்சி டாஸ்கில் முத்து விட்டுக் கொடுத்து விளையாடியதால் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி போட்டியாளர்களை கடுமையாக திட்டத் தொடங்கிவிட்டார். கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்பட்டது மட்டுமின்றி நாமினேஷன், ப்ரீ பாஸ் கூட ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களைப் போல இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் இருக்குமா என்கிற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. ஆனால் இந்த வாரம் சிங்கிள் எலிமினேஷன் தான் என்கிற தகவல் வந்திருக்கிறது. வெளியே போகப்போவது ராயன் அல்லது ரஞ்சித் ஆகஸ்ட் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.